லாவண்யா மேடத்தை பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆமாம், இத்தனை துறை, 32 துறை. ஆக்சுவலிமா இங்கே 23 சங்கம் அடங்குனதான் எங்கள் பெப்சி. தென்னிந்திய தொழிலாளர் சங்கம், அதில் 23 சங்கம் தான் அடங்கியிருக்கு பெப்சி. ஆனால் இங்கே 32 சங்கம் அடங்கியிருக்கு. ஆமாம், 32 சங்கம் அடங்கிய ஒரு ஒரு பெண் பெப்சி அவங்க. வியப்பாத்தான் இருக்குது. ஆமாம், கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, ஹீரோ, விநியோகஸ்தர்னு ஒரு 9-10 துறையை தான் எங்கள் டிஆர் வச்சிருந்தார். இவங்க 10 டி ராஜேந்தர். கதை, திரைக்கதை, வசனம், இசை, அவங்களே பாடல், இயக்கம், தயாரிப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், டான்ஸ் மாஸ்டர், எடிட்டிங், எல்லாம். மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் அவங்க தான். அது தெரியாமல் வந்துட்டார். இப்போ தெரிஞ்சிருந்தா சங்கத்தில் புகார் கொடுத்து வந்திருப்பார். என்ன வாங்கி சங்கத்தில் உறுப்பினரே இல்லையே, அப்படி பார்த்தா எல்லா சங்கமும் ஒரு மேலே புகார் அளிக்கணும். சொல்லும்போது நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நாங்கள். ஆமாம், சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், நாயும் பேயும். இந்த பேய்னா மனிதனுக்குள்ளே இப்போ வந்து பேய் பிடிக்கும், பிடிச்சி ஆட்டம் போட வைக்கும். ஆமாம், இப்போ ஏதாவது ஒரு ஆவியை புகுந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ளே புகுந்து ஆட வைக்கும். அதைத்தான் நம்ம பேயின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறது இல்லை, பல பேய் பிடிக்குது மனிதர்களை. ஆமாம், முதல்ல பேராசை, அது ஒரு பேய். அது பிடிச்சி மனுஷங்களை ஆட்டி படைக்கும். ஆணவம், அது ஒரு பேய் தான். அதுவும் படரில் பிடிச்சி ஆட்டி படைக்கும். பணம், பணப்பேய், ஏகப்பட்ட பேய். காதலும் ஒரு பேய் தான். ஏன்னா சிலர் வந்து பாருங்க, லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிட்ட ஊற்றுவான். இப்போ அதுவும் பேய் தானே. காதல் அன்பாக இருந்தால், நியாயமாக இருந்தால் அதை கல்யாணம் பண்ணிக்குவான். இல்லைன்னா இங்கே இருந்தாலும் வாழுன்னு பாடிட்டு போயிட்டு இருப்பான். ஆசிட்ட ஊற்றுறது, அப்புறம் லவ் பண்ண வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறோன்னா வெட்டி கொள்வது, அது செய்தியை படிக்கிறோம்ல. அப்போ இன்றைக்கி காதலும் பேயாத்தான் இருக்கு, பாசமும் பேயாத்தான் இருக்கு. நிறைய பேய்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும்? அதிகாரமும் ஒரு பேய் தான். அதிகாரம் வந்தவுடனே அடுத்தவனை மிரட்டுறது, பயமுறுத்துறது இருந்தால் அதுவும் அதிகாரமும் ஒரு பேய் தான். மாதிரி மனிதர் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் நம்மளை பேய் பிடிச்சிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும். இந்த இதில் இரட்டை விடமா நீங்கள் பாருங்கள், ஒன்று பேய், இன்னொன்று தாயா? ஓகே 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 ஓகே. இரட்டை விட நடிச்சிருக்காங்க. ஆமாம், பாருங்க, ஊடகங்களே பார்த்துக்குங்க. அதையும் உங்களையும் விட்டு வைக்கல, சினிமாவில் எதையும் விட்டு வைக்கல, ஊடகத்தையும் விட்டு வைக்கல, அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டாங்க. பேய்ங்கிற எப்பவுமே ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயந்தான். நம்ம இங்கே பெருமைப்படுறது இத்தனை துறைகள் அப்படின்னு இல்லை, ஒரு பெண் இயக்குனர், ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்போ எவ்வளவு கற்றுக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் திரையுள்ள நிறைய பெண் இயக்கர்கள், பானுமதியிலிருந்து லட்சுமி மேடம், ஸ்ரீபிரியா மேடம், சுதா கொங்கராவ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், நிறைய பேர் பார்த்து சினிமா திரையுலகம்
பெண் இயக்குனர் நிறைய வரணும். பேசலாமா? கூல் சுரேஷ் வந்தாலே நான் கூல் சுரேஷ் போட்டிருந்தாங்க சிறப்பு விருந்தினரில். நான் சரி வாங்க கூல் சுரேஷ் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வாயை கொஞ்சம் மூடுங்கிறாங்க. நான் சொல்ல இங்கே சொல்கிறாங்க. ஆமாம், இந்த காடு எப்போ தண்ணினே தெரியல. அது 5-6 வருஷமாக வந்து தெரிஞ்சது காடுங்குது. ஆமாம், தனிஞ்சிருச்சு. ஓகே, நான் கூல் சுரேஷு பண்ண கொஞ்சம் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் பயந்த மாதிரி இல்லை. பேய் கொட்டினோடனே இவர் பேய் வந்துட போகிறாரோ, பயமுத்திர போகிறாரோ. என்னன்னா ஒவ்வொரு ஆடியோ லாஞ்சுக்கும் அந்த டைட்டிலுக்கு பொறுத்த மாதிரி வருவார். காட்டு வாசினா காட்டு வாசி வந்துடுவார், போராளினா போராளி வந்துடுவார். ஆமாம், லேடிஸ் கட்டோம்னா அது ஒரு கன்னிகளே தான் கன்னியாக வந்து உட்காந்துருவார். கன்னியாக அது மாதிரி எல்லா கட்டப்பிலும் வருவார். நான் பேய் கொட்டோன்னு வச்சு பேய் வந்துடுவார். ஜாக்கிரதங்க மாஸ்டர் வந்துட்டார். இன்னைக்கு இவரை காணாமன்ட்டு நான் திருளா இருந்தேன். திடீர்னு வந்து உள்ளே ஓடிவர போகிறாருன்ட்டு. இன்னைக்கு ரொம்ப நல்லா டீசெண்டாக என்ன ஏன்னா ஹீரோ ஆகிட்டாராம். இப்போ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டப்பில் வந்தார். என்னைக்கு அவர் ஹீரோன்னு புக் பண்ணாங்களோ அன்னைக்கு ஜென்னுன் ஆகிட்டார் அப்படியே. ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணும்ல, அதானே கூல் சுரேஷ். ஏன்னா இவரை நம்பி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஹீரோ ஆனதுக்கப்புறம் இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும். நாளைக்கு அரசியலுக்கு வரணும், மக்கள் செல்வாக்கு பெறணும். என்ன ஆமாம் ஆமாம், அவர் அப்புறம் கூட்டணிலாம் அமைக்கணும். இதா நான் என்னை வம்புல மாட்டி விடல, இதில் எல்லா மதத்தையும் கவரணும் அப்படி சொல்லுங்கள். என்ன அதனால் நிறைய பொறுப்பு வந்துச்சு இப்போ. அதனால் இவர் வந்து இப்போ வந்து ஹீரோவாக லட்சியமாக இருந்துச்சு, இப்போ ஹீரோ ஆகிட்டார். நீங்கள் லட்சியமே வேறு தான். கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்கள்? என்ன சிஎஸ்கே? அது என்ன முழுசு? ஏங்க இது கட்சி அரைச்சவங்கெல்லாம் ஒன்று திராவிடம்னு வைப்பாங்க, இல்லை தமிழர்னு ஒன்று வைப்பாங்க, இல்லை மக்கள்னு வைப்பாங்க. யாருமே தாம்பேர் வச்சுருக்காங்க. ஒரே தலைவன் கட்சி பேரில் தாம்பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன் நம்ம கூல் சுரேஷ் தான். அதானே சிஎஸ்கே, கூல் சுரேஷ் கட்சி. ஓகே, இன்னொன்று தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ் பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் திராவிடம்பாங்க. இவர் தான் அது இங்கிலீஷ் பார்த்து வச்சுருக்காருங்க. கூல்னு தமிழ் தானே, கின்ற கூல் இல்லை. ஓகே, இந்த கூல். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பேரில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா எவ்வளவு தன்னம்பிக்கை. இல்லை அவர் மும்மொழிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, இங்கிலீஷ் பார்த்து உள்ள வச்சுருக்காருல்ல. ஓகே, கூல் சுரேஷ் ட்ரம்ப்பு கூட உலக அளவு தான். ஓகே, வேறு லெவலில் போகிறாரு. முதல்ல நீங்கள் பிளேட் ஏறும் பார்ப்போம். இங்கே ஃபோன் வாங்கி. ஓகே, கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள். நம்ம ஹீரோ கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள். அப்புறம் மாஸ்டர் என்றும் இளமை, மனதில் வலிமை, பேச்சில் புதுமை, தமிழில் பெருமை. இதுக்கப்புறம் சொன்னால் டிஆர்னு கிண்டல் பண்ணிடுவீங்க. போதும். ஒரு சிறிய படம் கூப்பிட்டோன்னு வந்து அதுக்கு வாழ்த்துருக்காக வந்திருக்காரு ஜாக்குவார் தங்க மாஸ்டர். அவருக்கும் நன்றி. லாவண்யா மேடம், ஆமாம், அவங்கள தான் சொல்கிறேன். ஒரு பெண் இயக்குனராக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் 32ல் இன்னும் இதுவே இப்போ பெரிய சாதனை, உலக சாதனை ஆகி போச்சு. ஆமாம், இன்னும் ஒரு 5-6 துறை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு முக்கியமாக இங்கே தேவை, இந்த 32ல் படித்து பார்த்தேன். நீங்கள் படம் பண்ணுறவங்களுக்கு எது மிக மிக தேவையோ அது இல்லை. தியேட்டர் உரிமையாளர்னு ஒன்று வேணும்.
நம்மளை இந்த மாதிரி சின்ன படம் பண்ணும்போது இவ்வளோலாம் பண்ணுறோம்ல, கடைசியாக தியேட்டர் ரிலீஸ் போய் நிற்கும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை தியேட்டர் உரிமை, தியேட்டர் போகிற படம் போகிறதுக்கு நம்மளே ஒரு தியேட்டர் உருவாக்கணும். தியேட்டர் உரிமையாளர், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது எல்லாம் எல்லாம் இருக்குது. தியேட்டர் உரிமையாளர் ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் வசதி, எங்களுக்கும் வசதி. சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து அவங்களுக்கு படம் உங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு தியேட்டரும் கட்டிடுங்க. பேய் கொட்டு நல்லா வசூலை கொட்டணும். லாவணி மடம் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும். இந்த படத்தை வெற்றி மூலியமாக அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பெற பெண் இயக்குனராக இங்கே உருவாகணும். நன்றி, வணக்கம்.